கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொழுவாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. விசுவாசம் சொல்லலாமா? கொடிய வியாதி பறந்து போகுமே, ஒரு அநேகரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. லா 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 லா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அநேகரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம் ஆண்டவருக்குள்ளா. இப்போ நம்ம ஒருவேளை இயேசுவை தொட்டாலும் சரி, அவருடைய வல்லமை நம்மை தொட்டாலும் விடுதலை நமக்கு தான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேடி போய் ஆண்டவரை தொட வேண்டும் என்று தொட்டான், விடுதலை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவும் அநேகரை தேடி போய் தொட்டிருக்கிறார். வியாதியஸ்தர்கள் மேல் கை வைத்திருக்கிறார். அவர் பாடையை தொட்டு இருக்கிறார். கண்களை திறந்திருக்கிறார். காதுகள் கேட்காதவர்களை காதுகள் கேட்க வைத்திருக்கிறார். அவர் அநேகரை அவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அவர் நம்மை தொடும் பொழுது நாம் விடுதலை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அவர் யாவே, அவர் பிறந்தவர், அவர் இன்று பிறந்திருக்கிறவர். அவர் எந்நாளும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மை காக்கும்படியாக என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நீர் யாவே தெய்வம் அப்பா. அப்பா, எங்களுக்கு பயம் எங்களுக்கு ஆள்வதில்லை தகப்பனே. இந்த மீட்பர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று நாங்கள் லூக்கால பார்க்கிறோம். தேவதூதர்கள் அவர்கள் நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியா ஒருவேளை ஒரு சில பயங்கள் எங்களை நல்லவரே சூழ்ந்திருக்கலாம். இந்த பயத்தினின்று எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம் நீங்கப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர், எங்களை விடுவிக்கிறவர் நீர் தகப்பனே. ஒரு சந்ததி அவரை நேசிக்கும், தலைமுறையாய் ஆண்டவராகி சந்ததி எனப்படும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரீர் தேவரீர் நீர் தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி அவர் நம் பரிகாரி என்று நமக்காய் பிறந்து நம்மை சந்தோஷப்படுத்தியிருக்கிறாரு. அப்பா, உமக்காய் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி கண்களை யாரும் திறக்க வேணாம், கண்களை மூடினவர்களாய் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடப்போகிறோம். அவருடைய பிரசனம் நம்மை மூடுவதை நம்மால் உணர முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்கள் தஞ்சம் அப்பா, நீர் எங்கள் கோட்டை அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறையா. யாவே நீர் என்றும் தஞ்சம், தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. நமக்கு எதிராக எழுந்திருக்கிறார் பிசாசின் எல்லா வல்லமைகளையும் முறியடிக்க என்று ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லா எதிர் வல்லமைகளும் முறியடிக்கப்பட்டது என்று விசுவாசத்தோடு பாடுவோமா?
மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவை வென்றவர், மரணத்தை என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவை வென்றவர், மரணத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக ராஜா. ஒரே மகாதா அவருடைய சமூகத்தில் நமக்கு விடுதலை உண்டு. ஓ தேங்க்யூ எல்லாம் மாறிடுமே. விசுவாச அறிக்கையோட சொல்லலாமா? எல்லா தோல்விகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் நாமத்தை அறிக்கை சொல்லு, அறிக்கை சொல்லு. மாறிடுமே நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரம் ஜெயமாக ஜெயமாய் நடத்துகிறவர். கரம் உயர்த்தி சொல்லலாம், கரங்களை உயர்த்தி. ஓ ஆவியில நிறைந்தவர்களா, தேங்க்யூ அப்பா. எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு மாத்திரமல்ல, எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக எங்களை ஆளுகை செய்கிறவர். உங்களுடைய நாமம் வருவதாக அப்பா. அன்றைய தலைமுறைகள் நாமத்துக்குள்ளாய் வரட்டும். உங்களுடைய ஊழியர்களில் வரட்டும் அப்பா. Thank you, Jesus. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை எல்லாம் அறிக்கை செய்யலாமா? எங்கள் பரிகாரி அப்பா, நாங்கள் எதற்கும் அப்பா பரிகாரம் செய்ய தேவையில்லை. எங்களுக்காய் மறித்தவர், எங்களுக்காய் பிறந்து ஓ எங்களுக்கு வாழ்க்கைக்காய் மறித்தவர். பரிகாரம் ஜெயமாக நடத்துவி, உம்மை எல்லாம் மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், என்றும் வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தை என்றும் வாழ்பவரே. யாவே தெய்வம், எலியாவின் தெய்வமே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவரே, எங்களுடைய தெய்வமா இருக்கிறீங்க அப்பா. அக்கினியால் பதில் கொடுத்த தெய்வமோ,
உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆவே, நீர் எங்கள் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே, நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. அந்நிய பாஷை பேசி அவர் ஆராதிக்கலாமா? கடைசியாய் முடிக்க போகிறோம். தேங்க்யூ அப்பா. அந்த ஆளுமை மூடுவதாக, அந்த பிரசன்னம் மூடுவதாக. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் அந்த கிறிஸ்துமஸ் நாட்டிலே நம்ம ஒவ்வொருவரையும் மூடுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த பாதுகாப்பு, இந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினால. சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you for your presence, Father. Ore mama mahadarana, ore mama mahadarana. நீர் உறங்குவதில்லை அப்பா, நீர் தூங்குவதில்லை அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவரே, எங்களை காக்கின்றவரே. Thank you அப்பா. Ore mama hadarana mama che, ora baba hadarana mama. Thank you. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகம் கொடுக்காத சமாதானத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிறப்பின் நாளிலே ஆண்டவரே, உம்முடைய தேவ சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை நாங்கள் குறித்து ஆண்டவரே, உம்முடைய நற்செய்திகளை நாங்கள் அறிவிக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா, நீர் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த பூமியில் நீர் பிறந்தீர் என்பதை ஆண்டவரே கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்த தேவ குமாரனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கண்டிடாதவர் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ராஜாவாகிய கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் துயாதி துயர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் பராக்கிரமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரீகாபா ரபா கரபா லபா, ரீகாபா ரபா கரபா நமா, ரீகாபா ரமானா ரமானமா கரபா லபா. ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஆராதித்து ஆண்டவரே உன் நாமத்தை இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் ஆண்டவரே. நீர் உறங்குவதும் இல்லை அப்பா, நீ தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நடத்தி கொடுத்திருமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எழுந்தருளி ஆண்டவரே அசைவாடி ஆளுகை செய்த ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின்
கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே, உமது ராஜகிரத்தின் பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா சாலமோனுடைய தேவாலயத்தில் இறங்கின அந்த சகினா மகிமை ஆண்டவரே, இப்பொழுதே கடந்து வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்காக உமது பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. அருமையான மகள் ஆண்டவரே, மேர்சி அமில் ராஜுடைய மகள் ஆண்டவரே. அப்பா ஆமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடா கொடி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. அந்த கருவை சுற்றிலும் கர்த்தர் வேலடிப்பீராக ஆண்டவரே. ஒரு ரத்தத்தை பூசுவீராக ஆண்டவரே. சுற்றிலும் வேலடித்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நன்றாய் ஆண்டவரே இந்த கரு வளர்ந்து ஆண்டவரே நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் கர்த்தனை இடைக்கட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பலன் ஆளுகை செய்வதாகப்பா. அருமையான ஆண்டவரே, மஞ்சிலா சங்கரனுடைய பேரன் மணிகண்டன் கராத்தா பயிற்சியில் அவருடைய கை எலும்பு முறிந்து உள்ளது. மணிகண்டன் கராத்தா பயிற்சியின் போது அவருடைய கை எலும்பு முறிந்திருக்கிறது. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வருமானப்பட்டு நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே மணிகண்டன் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா அந்த கை எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடும்படியாய் ஆண்டவரே, ஒன்று கூடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது பலன் அடையும்படியாய் ஆண்டவரே, பலன் அடையும்படியாய் ஆண்டவரே, சுகம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடுவதாகப்பா, ஒன்று கூடட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரியாக்காக உமது பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. உமாக்காக உமது பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. ஜெனிபருக்காக உமது பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்ப்பம் தரித்து ஆண்டவரே பிரசவத்துக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே அளவற்ற உமது கிருபை ஆண்டவரே, அளவற்ற தேவ கிருபை அந்த பிள்ளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய சரீரத்தை தொட்டு ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே. சுகம் ஆரோக்கியம் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கர்த்தர் வரப்பண்ணுகிறவர் ஆண்டவரே. பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. கண்டாபிரகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே. ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுக பிரசவத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்ப்பத்தை உற்பத்தி பண்ணுகிறவர் ஆண்டவரே. பிரசவிக்க மாட்டேன் கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நியமித்திருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நல்ல ஒரு சுக பிரசவத்தை ஆண்டவரே கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி ஆண்டவரே, கர்ப்பப்பை பிரச்சனை, இன்னும் ஆண்டவரே தைராய்டு, சுகர், பிபி ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளை பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உமது வல்லமுள்ள கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வல்லமுள்ள கரம் ஆண்டவரே, குணமாக்கும் வல்லமுள்ள கரம் ஆண்டவரே தொட்டு சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓரி பாபா பாபா ஷபா பாபா 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 ரி பாபா 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 ஷபா பாபா 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 ரிகா பாபா 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 ரி பாபா 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 ரிகா பாபா 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 ஷபா பாபா. யெகோவா ரபா ஆண்டவரே சுகம் தருகிற தெய்வம் ஆண்டவரே. யெகோவா ரபாவா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சுகத்தை நீர் கொடுத்திருப்பீர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக அப்பா. உமது அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனமகிமையும் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் இடம் பத்தலைன்னா மேலே போய் சௌரியமாக உட்காரலாம். சின்ன பிள்ளைங்க மேலே ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இடம் சௌரியமாக இல்லைன்னா மேலே மாடியில் உங்களுக்கு எல்லாம் வசதி பண்ணி வச்சுருக்கிறோம். மேலே போய் உட்காரலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி வாங்க சகோதரிகள், கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிள்ளைங்க முன்னாடி வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் இங்கே இருக்கிற உணவுங்க, அப்போ தான் பின்னாடி இடம் கிடைக்கும். வாங்க, மேலே போய் உட்காரலாம். கொஞ்சம் அங்கேயும் உங்களுக்கு டிவி இருக்கிறது, அதிலே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நடப்பது எல்லாம் மேலே தெரியும். முடிந்தவர்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மேலே போய் உட்காந்துக்கலாம். குழந்தை வச்சுருக்கிறவங்க மேலே போயிடலாம். கர்த்தருடைய நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்களேன். கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் சகோதரிகள் இன்னும் வரலாம். அந்த கேப் ஏன் எப்படி இருக்குது கொஞ்சம் வாங்களேன். யாருக்கு உட்காரத்துன்னு இருக்கா? வாங்க வாங்க, அந்த இடத்த காலி ஃபில் பண்ணுங்கள். நடந்து வாங்க, எல்லாம் நடந்து வாங்க. சென்டர் என்ன கேப் இருக்குது, வாங்க. பின்னாடி கஷ்டப்படுறாங்க, ப்ளீஸ் வாங்க வாங்க. எந்த இடமும் நமக்கு சொந்தம் அல்ல. வாங்க வாங்க வாங்க, நடந்து வாங்க ப்ளீஸ். இடத்த காலியாக இருந்தால் நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், எல்லாம் சொல்ல மாட்டோம்.
வந்துட்டாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். சரி, கொஞ்சம் அமைதியாக இருப்போமா? சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு நான் புதிதாய் வந்திருக்கிறேன். முதலாவது இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன் சொல்கிறவங்க இருந்தால் எழுந்து நில்லுங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களும் இருந்தால் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கிறீங்களா? திருமண நாள், பிறந்த நாள். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் அறிவிப்பை வாசிக்கிறேன். கவனமாய் அறிவிப்பை கேளுங்கள். மற்ற காரியங்களை பாஸ்டர் அவர்கள் செய்வார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. அறிவிப்பை நான் வாசிக்கிறேன். எப்பொழுதும் போல இருக்கிற காரியங்களை நான் இன்றைக்கு புதிதான அறிவிப்பாக இருக்கும், கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை 5 மணிக்கு மவுலிவாக்கத்தில் சகோதரர் ரகு புஷ்பா அவர்கள் வீட்டிலே கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வாருங்கள். மவுலிவாக்கத்திலே சகோதரர் ரகு புஷ்பா அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெறும். அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு வழக்கம் போல 2 ஆராதனைகள் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் நடக்கிற போல 2 ஆராதனைகள் நடைபெறும். ஆகினாலே அதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புவோர் அனைவரும் ஞானஸ்தான வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தான வகுப்பு வரும் ஞாயிறு காலை 8:15 மணிக்கு மாடியில் நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை, முதல் ஆராதனை முடிந்த உடனே 8:15க்கு மேலே அங்கே ஆராதனை, ஞானஸ்நான வகுப்பு, ஞானஸ்நான கிளாஸ் நடைபெறுகிறது. அதனாலே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. 31ஆம் தேதி இரவு ஆராதனை முடிந்து 2 ஆராதனை முடிந்து அதிகாலையிலே உங்களுக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆயத்தப்படுகிறவர்கள் கிட்டத்தட்ட 15 பேர். ஐயா 15 பேருங்களா? 15 பேர் வாலிபர்கள், 2 குடும்பம், முழு குடும்பமாய் 2 குடும்பமும் அதோடு கூட வாலிப சகோதர சகோதரிகள் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தால் ஞானஸ்நானம் பெறுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நின்று அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு கர்த்தருடைய வழியில் அவர் நடக்க வேண்டும் என்று சொல்லி சபையார் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்களே, வருகிற ஞாயிறு சேண்டல் கலர், சந்தன கலர் ட்ரெஸ்ஸு வருகிற ஞாயிற்றுக்கிழமை போட்டு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற காரியம் காணிக்க அப்புறம் எடுத்துக்கலாங்களா? சரிங்க, காணிக்க அப்புறம் ஷெக்கினா வந்து பாட்டு பண்ணி காணிக்க எடுத்துலாங்களாப்பா? சரி, அதுக்கப்புறம் காணிக்க எடுத்துக்கலாங்களா? அப்போ எடுத்துக்கலாங்களா? அப்போ எடுத்துக்கலாங்களா காணிக்க? சரிங்க, சரி. முதல் பாடல் சிறப்பு பாடல்கள். ஷெக்கினா வந்து முதல் பாடல் பாடுவாங்க. இன்னும் 2 ஷெக்கினா, 2 சிறப்பு பாடல்கள் இருக்கிறது. இப்பொழுது ஷெக்கினா எங்கே இருக்காங்க? வாங்க, ஓடிய ஓடிய ஓடிய. காணிக்கை அதன் பிறகு இன்னொரு பாடல் பாடும்போது திரும்ப அப்போ காணிக்கை பற்றி சொல்லுவோம். வாங்க வாங்க, வேலை வந்துடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கற்றுக்கா நன்றி ஏசப்பா. இந்த நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து வந்தீர், அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த காணிக்கை பகுதியை கூட நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. கொடுக்குற ஒரு கருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாத்தையும் உங்கள் அன்பின் கரத்தில் படிக்கிறோம். ஏசி மூலத்தையும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். Mama
చదరణ మేలాగలేరు ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసెత్తివే ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతోనే నున్నావే స్తోత్రం 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 హృదయములో మోసితివే స్తోత్రం 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 పిండవు మలె మోసితివే స్తోత్రం ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றுமில்ல நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றுமில்ல எபினேஜரு எபினேஜரு ఇంతవరకు మోసెత్తివే ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసెత్తివే ఎబినేసరే ఎబినేసరే ఇన్నాள் వரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல காத்தீரே நன்றி வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாரு, ரொம்ப அழகாக ப்ளே பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கிளாஸ்க்கு வரணுன்றவங்க நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நீங்கள் கீபோர்ட் கற்றுக்கலாம், நேர்த்தியாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்த ஸ்பெஷல் சாங் ஜாபேஸ் பிரதருடைய 2 பிள்ளைகள் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். காணிக்கை 2 பாடல் 2வது பாடல் பாடும்போதில் சொன்னால் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. காணிக்கை யாரும் கரங்களை பிள்ளைங்க மறுபடியும் காணிக்கை ஏதாவது எடுக்காதவங்க தான் கொஞ்சம் கை தூக்கி காமிங்க, காணிக்கை பை உங்களுக்கு பெற்ற வரும். சரிங்களா? சரி, இப்பொழுதும் பிள்ளைங்க ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் ஒரு பிள்ளைங்க காணிக்கை பை கொண்டு போங்க. அக்காங்க பாடும்போது யாராவது கொடுக்காதவங்க போட்டுருவாங்க. சரியானபடி அது கரெக்டான கிளியர் ஆகலை, பிடிச்சிச்சிங்களா? சரிங்க, சரி, கடைசியாக ஜெபம் பண்ணிடலாம். சரி, உட்காந்துக்கம்மா. Merry Christmas everyone. நம்ம மூணு லாங்குவேஜில் சாங்ஸ் பாட போகிறோம். ஸோ தமிழ் சாங் உங்களுக்கு புரியும் லிரிக்ஸ், ஆனால் ஹிந்தி சாங்கோட கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன், என்டையர் சாங்கோட ட்ரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஸ்டக்ஸ் ஆஃப் இட். இது வந்து இட்ஸ் த சாங் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ். இட்ஸ் அ ஜாயஸ் சாங் அண்ட் இட் ப்ரொக்ளைம்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஜீசஸ் எதுக்கு பிறந்தாங்க and he's the savior and why he was born is the meaning of the song. So you can follow us.
சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர் அனுகூலர் இவர் மனுவேலர் இவர் நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர் அனுகூலர் இவர் மனுவேலர் இவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 மெய்யாகவே மேசியாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே மெய்யாகவே மேசியாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 Oh come all ye faithful, joyful and triumphant. Oh come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him, Christ the Lord. एक दूत मरियम पास आया बोला जन्मेगी तू बेटा नाम उसका यीशु रखना आहा हालेलुया। एक दूत मरियम पास आया बोला जन्मेगी तू बेटा नाम उसका यीशु रखना आहा हालेलुया। क्या दिन खुशी का आया रहमत का बादल छाया दुनिया का मुंशी आया आहा हालेलुया। क्या दिन खुशी का आया रहमत का बादल छाया दुनिया का मुंशी आया आहा हालेलुया। पूरब से निकला तारा जिसने किया इशारा रस्तों का बना सहारा आहा हालेलुया। पूरब से निकला तारा जिसने किया इशारा रस्तों का बना सहारा आहा हालेलुया। क्या दिन खुशी का आया रहमत का बादल छाया दुनिया का मुंशी आया आहा हालेलुया। क्या दिन खुशी का आया रहमत का बादल छाया दुनिया का मुंशी आया आहा हालेलुया। वो आया प्रेम बढ़ाने दुखों को दूर भगाने पापों से मुक्ति दिलाने आहा हालेलुया। वो आया प्रेम बढ़ाने दुखों को दूर भगाने पापों से मुक्ति दिलाने आहा हालेलुया। क्या दिन खुशी का आया रहमत का बादल छाया दुनिया का मुंशी आया आहा हालेलुया। Lord, thank you, Jesus, Father. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விதவிதமான பாஷைகளில் நாம் பாடி ஆராதிக்க ஆண்டவர் நம்ம கிருபை கொடுத்து வருகிறார். விஜய் சித்ரா குழந்தை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அதை கர்த்தருக்கென்று வளர்ப்பேன் என்று சொல்லி நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். அன்பின் விருந்துக்காக நீங்கள் கொடுத்த கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கவனிங்க. அன்பின் விருந்துக்காக நீங்கள் கொடுத்த காணிக்கையில் மீதி 33,832 ரூபா மீதம் இருக்கிறது. அது மௌலி வாக்கத்துக்கு அதனோடு கூட ஒரு 35 கிலோ அரிசியும் ஒரு 8 லிட்டர் எண்ணெயும் மீதி இருக்கிறது.
இன்னும் நீங்கள் கொடுக்கலாம். முகலிய வாகத்தில் நமக்கு அது அன்பின் விருந்துக்காக அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் சித்தமானால் புதிய ஆண்டிலே ஆரம்பத்திலே அதை நம்ம அங்கே செய்தாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கி அந்த சகோதரிங்க வேலை செய்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உழைத்த, உதவி செய்த, கொடுத்த அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன் கர்த்தர் நல்லவர். உங்களுக்கே நீங்கள் நல்ல கரங்களை தட்டிக்கோங்க. நிறையா கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நிறையா செலவு, எல்லா இடத்துலையும் சண்டே ஸ்கூல் ஊழியங்களை நீங்கள் நிறையா ஸ்டேஜ்லாம் போட்டு, நிறையா லைட்ஸ்லாம் எடுத்து, சவுண்ட் சிஸ்டம் எடுத்து, சாப்பாடெலாம் போட்டு நிறைய செஞ்சுருக்கிறீங்க. அதோடு கூட சேர்ந்து இங்கேக்கும் கொடுத்துருக்குறீங்க, மௌலி வாக்கத்துக்கும் கொடுத்துருக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க முன்னாடி. இல்லையா? நம்ம குழந்தைகளை நாம் கர்த்தருக்கென்று வளர்ப்போம் என்று சொல்லி நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதில் நமக்கு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஒரு குழந்தை, இது ஒரு 3rd ஜெனரேஷன் கிறிஸ்டியன் இல்லையா? சகரியா பிரதர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு குழந்தை 3rd ஜெனரேஷன் இல்லையா? குயிக்காக நம்ம சர்ச்சில் அப்படியே ஜெனரேஷன்ஸாக நம்ம கர்த்தருக்குள் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கென்று வளர்க்கிறதற்கு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் சொல்லுகிறது போல, நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அதை அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாம் 2வது ஸ்டெப்பாக நம்ம செய்யணும். 3வது காரியம், பிள்ளைகள் செய்கிறதை நாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அதுதான் கோச்சிங். கிரிக்கெட் கோச்சிங்னா முதல்ல கோச் விளையாண்டு காட்டுவார், இப்படி தான் விளையாடணும்னு. அவர் விளையாண்டு காட்ட வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவருக்கு விளையாட தெரியலனா கோச்சிங் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ முதலாவது பெற்றோர்கள் எப்படி விளையாடணும்னு காட்டணும், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்படி விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி உண்மையாக பரிசுத்தமாக கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ஒழுக்கமாக சபைக்கு வருகிறதுலையும் சபையினுடைய காரியங்களிலேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் பிள்ளைகளுக்கு நாம் மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? சில நேரத்தில் பிள்ளைங்க ஒரு சில காரியங்கள் தப்பாக இருந்தால் கூட அது நமக்கு சின்ன வயசில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரியானபடி வந்துடுவாங்க. ஆனால் பெற்றோர் அந்த ஒழுங்கினத்திற்கு காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால் பெற்றோர் கணக்கு கொடுக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது. ஸோ பெற்றோர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பெற்றோர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு இவர்களுக்கு முன்பதாக முன்னோடிகளாக ஓடுகிறார்கள், உதாரணங்களாக ஓடுகிறார்கள். ஸோ அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 2வதான காரியம், நம்மோடு கூட சேர்ந்து அவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு போகிறது மட்டும் இல்லை, பிள்ளைங்களை வீட்டில் தூக்கி போட்டு படுத்துக்கோ. சிலர் குழந்தை பிறந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னு தெரில, சில நேரங்களில் அப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? தவறான காரியங்கள். குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்க அழும், குழந்தைங்களை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சபையிலே இந்த குழந்தைங்களை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். அடுத்தபடியாக குழந்தைகள் நம்ம இல்லைனாலும் குழந்தைங்க போகிற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ண வேண்டும். வசனங்களை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பிள்ளைங்களுக்கு தெரியணும் நம்ம எத்தனை மணிக்கு எழும்புகிறோம், எத்தனை மணிக்கு ஜோம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோன்னு முதலாவது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிள்ளைகள் ஒரு நாளில், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவர்கள் நிச்சயமாகவே அந்த காரியத்தை அவர்கள் they will begin to follow that. அவர்கள் அதை நினைத்து பார்ப்பார்கள். சில வேளை பெற்றோர் மரித்த பிறகு கூட அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு, ஐயோ எங்கள் அப்பா இப்படிலாம் இருந்திருக்கிறாரு, எங்கள் அம்மா இப்படிலாம் கர்த்தருக்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்தவர்களும் உண்டு. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் அது வீணாக போகாது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். நம்முடைய பரிசுத்தமாக வாழுகிற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்காக செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது காரியத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. சில நேரங்களில் அதை சீக்கிரத்தில் நம்ம பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நமக்கு அதில் பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தையை நம்ம ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கலாம், பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த பிள்ளைக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு அழகான பேர் ஹெவன்லி ஜாய். ஹல்லேலூயா, பரலோக சந்தோஷம். எவ்வளோ அழகான பேர். அவங்க பாட்டி வச்ச பேர், வசந்த சிஸ்டர் வச்ச பேர் இல்லை?
அப்படியா? பாஸ்டர் அங்கிள் ஒரு கதை சொன்னாரா? அந்த கதையை பொறுத்து அந்த கதை சொல்லு பார்க்கலாம். இல்லை சொல்லு, மறந்துச்சு. சரி சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான ஒரு ஈவாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகரியா பிரதரை நீங்கள் ஆண்டவர் ரட்சித்தீங்க. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தீங்க, ஊழியராய் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருக்கு நீர் விஜய், ஆண்டவரே பாண்டவர் விக்கி, ஆண்டவரே இன்னும் இந்த வினோதாவை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. இந்த பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே வளர நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. இந்த நாளிலே விஜய்க்கும் ஜெயசித்ராக்கும் கொடுத்திருக்கிறதான அந்த அருமையான குழந்தை, இந்த குழந்தையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஹெவன்லி ஜாய் என்று சொல்லி நாங்கள் பெயரிட்டு இந்த குழந்தையை நாங்கள் உமக்கென்று தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஊழியர்களாக சேர்ந்து நாங்கள் இந்த குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குழந்தை எல்லா விதத்திலும் ஒரு கனம் பொருந்தின குழந்தையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக, அநேகருக்கு உண்மையாகவே ஹெவன்லி ஜாய் என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி அநேகருக்கு முன்பதாக ஒரு ஹெவன்லி ஜாயோடு கூட அந்த குழந்தை மட்டுமல்ல, இந்த குடும்பத்திற்கும் ஒரு ஹெவன்லி ஜாயை கொடுக்கிறதான, சபைக்கும் ஒரு ஹெவன்லி ஜாயை கொடுக்கிறதான, சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான குழந்தையாக எல்லா விதத்திலும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், ஞானம், அறிவு, ஞாபக சக்தி, தேவ தயவு, மனிதர் தயவு எல்லாவற்றையும் நீர் கொடுத்து அந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒரு முறை கூட நாங்கள் அந்த குழந்தை உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிற பெற்றோரையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைக்கு முன்பதாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட நீங்கள் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு ஸ்பெஷல் சாங் இன்னைக்கு சர்ச் யூத் பாய்ஸ் வந்து சர்ச் ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. ரெடியா? இன்னைக்கு இல்லையா? ஓகே சரி, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு புதன்கிழமை என்னைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த நேரத்துலையும் நம்ம ஒரு சிலருக்கு வருஷ கடைசியில் வந்துட்டோம். அதனால் ஒரு சிலருக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்க வேண்டியதில் கட்டாயம் இல்லை, அது நம்ம செய்கிற ஒரு காரியம். இன்றைக்கி வந்து சபையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சுத்தம் செய்த சகோதரிகளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்க போகிறோம். யாரை கொடுக்க சொல்கிறது? காட்டுங்க நீங்கள், யார் கொடுக்குறது? மொத்தமே 13 தான். சரி, இந்த தடவை எல்லாருக்குமே பெட்ஷீட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு தடவை ஒரு பொருள் நம்ம கொடுத்துட்டு வரோம். சரி சரி, ஜாபேஸ் அங்கிள் வாங்க. இப்படி வந்து வாங்கம்மா, அங்கே போக முடியாது, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ரெபேக்கா அருணா 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. சனிக்கிழமை அவங்க பொறுப்பு. கொஞ்சம் இப்படி வந்து வாங்குங்க. கரெக்டாக 6 மணிக்கு வந்து ஃபுல்லும் பெருக்கி கழுவி விட்டு எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு போவாங்க. மாமா இரு சரி, தேங்க்யூ. அடுத்ததாக அன்னக்கிளி அக்கா வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அவங்களும் வேலைக்கு போகிறவங்க. எவ்வளோதான் லேட் ஆனாலும் வந்து அவங்க செஞ்சுட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மூன்றாவதாக இவங்களாம் ரொம்ப தொடர்ந்து வராங்க. அடுத்தது இலக்கியா. வாமா இலக்கியா, அவங்க நெசப்பாக்கம் போயிட்டாங்க, இருந்தாலும் சபையை சுத்தம் பண்ணுறதுக்காக அவங்க அங்கேருந்து வந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போவாங்க. இவங்களாம் தொடர்ந்து வந்து செஞ்சவங்க. ஒரு சிலர் ஆரம்பித்தவங்க, கொஞ்சம் தடைகள் நிமித்தமாக வராதவங்க. சரி, அடுத்தது கேரன் பாப்பா வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சிடுவாங்க. கேரன். அடுத்தது புதன்கிழமை ரேகா. எல்லாம் கை தட்டலாமா? சரி, அடுத்தது சுகன்யா அக்கா
வயிற்றில் பாப்பா, கையில் பாப்பா, அப்படியும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து திங்கக்கிழமை எங்களை உதவி செஞ்சாங்க. வாங்கக்கா. அடுத்தது சாந்தி அக்கா, சாந்தி தனசேகர். அவங்களும் வேலைக்கு போகிறவங்க, ஆனால் இப்போ வேலை மாறிட்டதுனால அவங்களால கடைசியில் கொஞ்சம் வர முடியல. சாந்தி அக்கா. அடுத்தது புதன்கிழமை அன்னாள் அக்கா, அன்னாள் சிஸ்டர். வாங்க வாங்க. அவங்களும் தொடர்ந்து வந்துடுவாங்க. அருள்தாஸ் பிரதருக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அடுத்ததாக மங்கை. மங்கை வாங்க. மங்கை வந்து டெய்லி வந்துடுவாங்க. 5 மணி ப்ரேயர் அது முடிச்சுட்டு சகோதரிகள் ஜெபம் 11 மணி. 2 குட்டீஸும் வந்துடும். அதை முடிச்சுட்டு எல்லாம் பெருக்கி பொறுப்பாக செய்துட்டு போகிறவங்க. சரி, அப்புறம் கிரேசி சிஸ்டர் வாங்க. கடைசியில் கொஞ்சம் நாட்கள் அவங்களும் செஞ்சாங்க. அன்னாள் அக்காக்கு பதிலாக வாங்கக்கா. அடுத்தது கலைச்செல்வி. வாமா. வாங்க வாங்க. பரவாயில்ல. சரி, கலைச்செல்வி அவங்க புதுசாக சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஈக்காடு தாங்கல்லேருந்து வராங்க. அவங்க பாப்பா வச்சுருந்தாங்க. 2-3 வாரம் வந்து செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போவும் கால் வந்து எழுந்துக்க முடியலங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூம்மா. சரி, தொடர்ந்து இந்த காரியங்கள் அவ்வளோதான் அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ. நான் போய் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். சரி, இந்த வருஷமும் இன்னும் 1 வாரம் இருக்குது. ஓ தவமணி, சாரி மிஸ் பண்ணிட்டேன். தவமணி மங்கை. தவமணி வாம்மா. மங்கை முன்னாடி போட்டிருந்தேன்னா வாங்க வாங்க. தவமணி அக்கா தொடர்ந்து வந்துடுவாங்க அந்த ரேஞ்சில். ஓகே, சரி, இன்னும் 1 வாரம் இருக்குது. முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. 1 வாரம் சர்ச்சை அப்படியே விட்டுடாதீங்க. சரி, தொடர்ந்து அடுத்த வருஷமும் இந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் யார் போனாலும் நீங்கள் வரலாம். 11 மணி 9 மணிக்குள்ளே அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, சர்ச்சை பெருக்கி துடைக்கணும், அவ்வளோதான். விருப்பப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க. செஞ்சவங்களே கூட தொடர்ந்து செய்யலாம். ஆனால் அடுத்த வருஷம் கேட்கும்போது நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பன்னி தாங்குகிறீர், என்
என்னை தள்ளாத விடமாட்டே தகப்பனே தாங்குகிறேன் என்னை தள்ளாத விடமாட்டே கேடகர் நீரே கேடகர் நீரே என் மகிமையும் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லை கர்த்தர் என்னோடு கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே நீரே செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரித்தேன் அறிவு கட்டா பேரமை பாதுகாக்குதேன் ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரித்தேன் அறிவு கட்டா பேரமை பாதுகாக்குது நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் கேடகம் நீரே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்கிறவரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் இந்த விசேஷ நாளிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 1வது அதிகாரம் அதில் முதல் 5 வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5 வசனங்கள். அடிக்கடி நம்ம ஸ்கிப் பண்ணி வாசிக்கிறோம். என்ன யார் யாரை பெற்றா, இவரை பெற்றார், இவரை பெற்றார், அவரை பெற்றார், யாரை பெற்றா எனக்கு என்ன, நான் பெற்றதையே கவனிக்கிறதுக்கு எனக்கு முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இதெல்லாம் நம்ம சில வேளை வாசிக்க மாட்டோம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு சில
செய்திகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு காரணத்தோடு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும். யூதா பாரேசையும். சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். அமினதாம் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். வாசிங்க, வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவிடத்தில். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபயாமை பெற்றான். சாலமோன் ரெகோபயாமை பெற்றான். சரி, கடைசில 16 வாசித்துருங்க. இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும். நாளை முடிஞ்சிடும். வாசிங்க 16 வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும். 14 தலைமுறை. ஆபிரகாம் யாரை பெற்று கடைசியில் 14 தலைமுறைகள்ல தாவீது வராரு. வாசிங்க. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும். பாபிலோனுக்கு இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும். ஒரு 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும். 14 தலைமுறைகளுமாம். 14 தலைமுறைகளுமாம். எத்தனை தலைமுறை மொத்தம்? ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிட்ட. கேள்வியை கரெக்டாக கவனிச்சிங்களா? ஆபிரகாம் கிட்ட இருந்து இயேசு வரைக்கும் எத்தனை தலைமுறைன்னு கேட்டு 42 இல்லையா? ஸோ தாவீது வரைக்கும் 14, அடுத்த 14 இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போகிறது. அதுக்கு அடுத்த 14 இயேசு வரைக்கும். இங்கே யாராவது 14 தலைமுறை உங்க தலைமுறையை சொல்ல முடியுமா? யாராவது இருக்கிறீங்களா? எங்கள் அப்பா பேர் இது, அப்பா பேர் இது, அப்பா பேர் இது, அப்பா பேர், அவருடைய அப்பா பேர், அவருடைய அப்பா பேர். எத்தனை தலைமுறை வரைக்கும் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு தாத்தா பேர் தெரியும்? கொஞ்சம் வலிமை பேஸ் முடியாது. தாத்தா பேர் தெரியுமா? ஓகே. தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? 4, 5, 6, 7, ஒரு 10 பேருக்கு தெரியும். தாத்தாவோட தாத்தா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? 4 பேர் இருக்காங்க. தாத்தாவோட தாத்தா பேர் தெரியும். வெரி குட். அவங்க அப்பா பேர் தெரியுமா? ஒருத்தர் கூட இல்லை. எவ்வளோ 7 ஜென்ரேஷன் கூட நமக்கு தெரியல. எனக்கு ஒரு 6 ஜென்ரேஷன் தெரியும். அதுக்கு முன்னாடி ஜீனின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஜீனியாலஜி ஆப். அதில் சில குடும்பங்கள், ரொம்ப ரேராக ஒரு சில குடும்பங்கள், அதில் எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் ஒன்று பார்த்தேன். செம்பொன் நாடார்னு ஒன்று இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு மேலே தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ என்ன, நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவுக்கு 42 ஜெனரேஷன்ஸு தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த கலாச்சாரம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு சரித்திரம், எவ்வளவு கலாச்சாரம், எவ்வளவு பல காலத்திலிருந்து எழுதி வைத்ததான காரியங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்குது. ஸோ இது ஒரு வளர்ந்த கலாச்சாரம். இன்னொன்று, இயேசு பிறந்ததான இடம் இன்னைக்கு நியூயார்க் சிட்டி மாதிரி. அதாவது உலகத்திலேயே ரொம்ப பிஸியஸ்ட் பிளேஸ் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் லண்டன் இருந்துச்சு, இங்கிலாந்து. அதுக்கு முன்னாடி இத்தாலி, ரோமு அது இருந்துச்சு. ரோம் பக்கத்தில் இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட், அதில் பெத்லஹேம், இந்த இடத்துலலாம் நிறைய வர்த்தகங்கள் நிறைந்ததான ஒரு இடம். அந்த இடத்துல தான் இயேசு பிறந்திருக்கா. இட்ஸ் பிஸியஸ்ட் பிளேஸ். ஏன்னு சொன்னால் அங்கே நடக்கிற காரியம் தான் உலகம் முழுவதும் செய்தி பரவும்
இல்லையா? எங்கேயாவது ஒரு கிராமத்தில் நடக்கிற செய்தி பரவுமான்னு கேட்டிங்கன்னா பரவாது. ஸோ இயேசு ஒரு முக்கியமான இடத்துல பிறந்திருக்கிறாரு. ஒரு 42 ஜெனரேஷன்ஸ் அவருக்கு சரித்திரம் இருக்குது, ஒரு சரித்திர புருஷன் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அதனால தான் இதை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? ஸோ 42 ஜெனரேஷன்ஸு இந்த யூதர்கள் அதிகமாக அவர்களுடைய இனத்திலே தான் திருமணம் செய்வார்கள், அந்த யூத குலத்தில் தான் திருமணம் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இந்த காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறது. இந்த எழுதி வைத்திருக்கிறது நம்ம இந்த இதில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். இதில் 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். நல்லா கவனிங்க, வேதத்தில் எந்த காரியங்களும் மறைக்கப்படுகிறதில்லை, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அப்படியே வெளிச்சமா எழுதி வச்சிருக்கிறாரு. யார்? சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். ராகாப் யார் தெரியுமா? ராகாப் யாரு? ஒரு வேசி. ராகாப் யாரு? வேசி. ஒரு வேசி. அந்த ஒரு லைன்லையும் இயேசுடைய லைனேஜில் என்ன இருக்குது? ஒரு வேசியும் உள்ள இருக்கிறாங்க. யார் இருக்கா? வேசி இல்லையா? நம்ம அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மட்டும் என்ன பண்ணுறோம்? அவாய்ட் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை எழுத மாட்டோம், இல்லை சொல்ல மாட்டோம், இல்லை மறைச்சிருவோம். ஆனால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதி இருக்குது. யாரு? சல்மோன் போவாசை ராகாப் இடத்தில் பெற்றான். ராகாப் பேசுகின்ற அந்த வசனங்கள் நமக்கு வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக நான் இழுக்கலை. ஆனால் இயேசுடைய லீனியேஜில் என்ன வருது? ஒரு வேசி வருகிறார். சரி, அடுத்தது வாசிங்க. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இந்த ரூத் யார்? எந்த ஊருக்காரங்க? மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய ஸ்திரீகள், மோவாப் என்கிறதான அந்த கூட்டம் இஸ்ரவேலருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு கூட்டம். இஸ்ரவேலர்களுக்கு அவர்களை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொன்னால், இந்த மோவாபினுடைய அந்த ஜனக்கூட்டம் ஆரம்பம் எப்படின்னு சொன்னால், மோவாபியர்கள் எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தகப்பனிடத்தில் போய் சேர்ந்தபடினாலே பிறந்த கூட்டம் மோவாப் என்கிறதான. இது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாதனால நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வாசிங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே 36, 37 வாசிங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 36வது வசனம். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும், நல்லா கவனிங்க, லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். தகப்பனுடைய பிரச்சனை கிடையாது, அவர் எதுவும் தப்பு செய்யல. முன்னாடி உள்ள வசனங்களில் படிச்சீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? தகப்பனுக்கு குடிக்க கொடுத்துட்டு தகப்பனோடு படுத்தாங்க லோத்தினுடைய 2 பெண் பிள்ளைகள். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். வாசிங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவனுக்கு மோவாப். லோத்துக்கும் தன்னுடைய மகளுக்கும் பிறந்த ஒரு மகன் பையன் யாரு? மோவாப். வாசிங்க. என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். So Moab was born out of an ancestral relationship. Rahab was a prostitute. ஒரு prostitute, ஒரு வேசி. அடுத்தது தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்ததான ஒரு நபர் இருக்கிறாங்க. அந்த அம்மா தான், அந்த கூட்டத்தில் வர்ற அம்மா தான் ரூத்து. வாசிங்க. இன்னும் தொடர்ந்து வாசிங்க. இளையவளும் ஒரு குமாரனை பெற்று. அது போதும். திரும்ப மத்தேயுக்கு வரலாம். மத்தேயு 5வது வசனத்துல திரும்ப வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயை பெற்றான். வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் என்ன செய்தான்? தாவீது ராஜாவை பெற்றான். வாசிங்க. தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை
பெற்றான். ரெண்டு, ஒன்று ப்ராஸ்டிடியூட்டு, இன்னொன்று ரெண்டாவது இன்செஸ்ட்ரல் ரிலேஷன்ஷிப், தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு நபர் இருக்கிறாங்க. மூன்றாவது ஒரு அடுத்தது பாருங்க, சாலமோனை பெற்றான். சாலமோன் யாருக்கு பிறந்தது? நம்ம ஊர் பாஷையில் அதை நான் ஸ்டேஜில் இருந்து சொல்ல முடியாது. அடிக்கடி நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, இவளுக்கு பிறந்தவன். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. ஒன்று ப்ராஸ்டிடியூட்டு, ஒன்று இன்செஸ்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பு, ஒன்று பாஸ்டர்ட் என்கிறதான வார்த்தை. அதற்கு தமிழில் ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஸோ இயேசுவனுடைய லீனியேஜ் ரொம்ப க்ளீனாக ஒன்றும் இல்லை. அவருடைய அந்த அவர் பிறந்ததான அந்த சந்ததிகள் அப்படியே தூய்மையாக இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்து அந்த மனைவிக்கு பிறந்தவன் தான் சாலமோன். இல்லையா? தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் தாவீதினுடைய அந்த அரியணையிலே உட்காருவதற்கு தகுதியே இல்லாத ஒரே ஒரு மனுஷன் சொன்னா சாலமோன் தான். ஏன்னா அவன் யாரு? நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த ஒரு மகனை எடுத்து ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்ததான எந்த குழந்தைகளும் தேவனால் பிறந்த குழந்தைகள். தவறான உறவுகள் என்பது உண்மை, ஆனால் தவறான குழந்தைகள் என்பது கர்த்தருக்கு முன்பதாக கிடையாது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்கிறது வித்தியாசமான ஒரு காரியம். மனுஷன் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்கிறதில்லை. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வேதத்தை படிச்சோன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் சாலமோனுக்கு வச்சாரு? நமக்கெல்லாம் அப்சலோம்னா பிடிக்காது. ஆனால் அப்சலோம் உண்மையா சொல்ல போனால் அவன் வந்திருக்கணும். ஆனால் அப்சலோம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை, சாலமோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இதை எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட சந்ததியிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சந்ததியில இயேசு பிறந்தால் அந்த முழு சந்ததியுமே ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பு. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பவதியாகி அதிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறார். இயேசுடைய பிறப்பு அவர்களுடைய பழைய எல்லாவற்றையுமே அது சுத்திகரித்து விட்டது. இன்னைக்கு நம்ம ரொம்ப நம்ம அதிகமாக இஸ்ரவேலர் என்று சொல்லி கொண்டாடுறோம். யாக்கோபு இஸ்ரவேல் கொண்டாடுறோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அயோக்கியனுங்க. ஒவ்வொருத்தன் யூதா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி இருப்பான். லாஸ்ட்டில் யோசேப்பை தவிர வேற ஒருத்தனும் உருப்படுறவன் கிடையாது. எல்லாவனுமே ரொம்ப மோசமானவனுங்க. சொந்த சகோதரனை குழிக்குள்ள போட்டவனுங்க. எதில்? ஒரு பள்ளத்தில் போட்டானுங்க சொந்த சகோதரனை. ஒருத்தனுக்கு ஏதோ கொஞ்சம் இறக்கம் வந்து அவனை தூக்கி வெளியே விட்டாலும் என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் அவனை விற்று காசாக மாற்றினானுங்க. இஸ்ரவேல் இன்றைக்கு இஸ்ரவேல் ஏன் சுத்திகரிக்கப்பட்டது? இஸ்ரவேல் கோத்திரத்திலே இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சந்ததிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது சுத்திகரிக்கப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனும் அவர் பாவியாக பிறக்கிறான். எந்த ஒரு மனுஷனும் அவன் பாவியாகவே பிறக்கிறான். எத்தனை சந்ததிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மனுஷன் பிறக்கும் பொழுது அவன் மறுபடியுமாக ஜீரோவிலிருந்து பாவியாக தான் அவன் பிறக்கிறான். அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கள் தாத்தா பேர் வால்டர் டேவிட், அவங்க பேர் ஜோசப் டேவிட் எல்லாம். ஆனால் எந்த ஒரு சந்ததியுமே இட்ஸ் நாட் அ பியூர் லீனேஜ், ஒரு சுத்தமான சந்ததி என்று சொல்லி ஒரு காலமும் நாம் சொல்ல முடியாது. நான் பிறக்கும் பொழுது மறுபடியுமாக பாவியாக தான் பிறக்கிறேன். எனக்கு இயேசு தேவை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்கு என்னுடைய அப்பாவோ எங்கள் தாத்தாவோ யாரோ செஞ்ச புண்ணியத்தினால கழுவ முடியாது. என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அல்லேலூயா. ஆனால் நாம் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியாய் வாழ்வது ரொம்ப அவசியம். ஆனால் அதனால ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வருகிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வருகிறது. எங்கள் தாத்தா நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நிறைய வெள்ளைக்காரங்களோட நிறைய பழகினவங்க. அவங்க பைபிள் படிக்கும்போது பெரிய பைபிள் இருக்கும். அந்த பைபிள் விரித்து வச்சு படிக்கும் பொழுது இந்த கையில் சிகரெட் எப்பவுமே இருக்கும். சிகரெட் இருக்கும், பீடி இருக்கும். வெள்ளைக்காரங்க அந்த ஒரு பைப் வச்சுருப்பாங்க. அதோடு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுறவங்களே இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அவங்க பைபிள் படிப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து நிறைய மேகசின்ஸ்லாம் வரும் அவங்களுக்கு. நல்ல ட்ரூத் ஃபார் டுடேன்னு நல்ல வேத சத்தியங்கள் இருந்ததான அந்த புஸ்தகங்கள் இருக்கும். பைபிள் பெரிய பைபிள் இருக்கும். அதை விரித்து வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் கூட ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்க வந்த கலாச்சாரம். ஸோ எந்த ஒரு மனுஷனும் அப்படியே சுத்தத்தோடு அப்படி வருகிறது இல்லை. அவங்களுக்கு நான் தான் போய் சிகரெட்டு பீட்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன்னா நான் சும்மா இருந்திருப்பேன்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க 78 வயசில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் தாத்தா பீடி குடிக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபத்தில் கூட பண்ணியிருக்கோம். அவங்க 78வது வயதில் தான் அவர்கள் அதை நிறுத்துகிறாங்க. கடைசி 2 வருஷம் அவங்க இதுவுமே அவங்க தொடலை. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கடந்த காலங்கள், நம்முடைய சந்ததிகள் எப்படி இருந்தாலும் சரி, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகளை வரும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமாக இருந்தபடினாலே அவருடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நாம் பரிசுத்தவான்களாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆபிரகாமை பரிசுத்தவானா பார்க்குறோம், ஈசாக்க பரிசுத்தவானா பார்க்குறோம், தாவீதை பரிசுத்தவானா பார்க்குறோம், சாலமோனை ஒரு பரிசுத்தவானா பார்க்குறோம். இது எல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால் இயேசு அந்த சந்ததியில் வந்ததுனால நடந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸோ இயேசு இந்த உலகத்தில் அவர் பிறந்தாரு. ஏன் பிறந்தாரு? மத்தேயு 1வது அதிகாரத்தில் 20வது 21வது வசனங்களை வாசிங்க. மத்தேயு 1. சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான்? மரியாள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இந்த யோசேப்பு எப்படியாவது அவரை தள்ளிவிடலாம். இந்த மரியாளை அமைதியாக நம்ம என் மனைவிக்கு எப்பவுமே குழந்தையோட இருக்கிறா, கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? ஸோ எப்படியாவது யாருக்கும் வெளியே போய் அந்த காரியத்தை அவமானப்படுத்த வேண்டாம், எனக்கு மனைவியாக இவள் வர வேண்டாம், அவளை அமைதியாக யாருக்கும் தெரியாமல் அப்படி தள்ளிடலான்னு சொல்லி நினைச்சாரு. அப்போ தான் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுனுடைய பிறப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இடத்துல சொப்பனங்கள் வரும். முதலாவது யோசேப்பு மரியாளை தள்ளிடலாம் நினைக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதன் மூலமாக யோசேப்பை தள்ளாமல் கூட வச்சுக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரோது ராஜா எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும், இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவனே அவனை கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு சொப்பனம் வருகிறது. சாஸ்திரிகளுக்கு சொப்பனம் வருது, நீ போய் மறுபடியுமா ராஜா கிட்ட போய் சொல்லாத இயேசு எங்கே பிறந்திருக்கிறாருன்னு சொல்லாதீங்க, நீங்கள் வேற வழியாக போயிருங்க அப்படின்னு சொல்லி 2வது முறையாக சொப்பனம் வருகிறது. அடுத்தது ஒரு சொப்பனம் வருது, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது, இந்த ஊரில் ஏரோது ராஜா கொலை செய்ய போகிறான், அதனால் நீ என்ன பண்ணிரு, குழந்தையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லிட்டு இன்னொரு சொப்பனத்தின் மூலமாய் அது அறிவிக்கப்பட்டு வேற ஊருக்கு எகிப்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியுமா ஏரோது செத்துட்டான் அவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே அதுக்கு இன்னொரு முறை சொப்பனம் வருது, யோசேப்புக்கு மறுபடியுமா அவர் வர்றாரு. அங்கேயும் இன்னொரு முறை சொப்பனம் வருது. இன்னும் அந்த இடத்துல
அவனுடைய எதிரிகள் இருக்கிறாங்க, கொலை செய்கிறவங்க. அதனால வேற ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அந்த இடம்ல எழுதி வச்சிருக்கேன், நேரம் இல்லை, அங்கே போக சொல்கிறாரு. இப்படியாக கிட்டத்தட்ட இன்னொரு முறை ஒரு சொப்பனம் வர, கிட்டத்தட்ட 5 முறை அந்த சொப்பனங்கள் மூலமாக இயேசு பாதுகாக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சாருன்னா அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமானால் அந்த காரியத்திற்காக கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல இயேசுவை குறித்து, ஸோ இயேசு இந்த உலகத்திற்கு கிறிஸ்மஸ் இல்லையா, கிறிஸ்மஸ் நம்ம சாண்டா கிளாஸ் வச்சு கொண்டாடுறோம், கிஃப்ட் கொடுக்குறோம், நிறைய காரியங்கள். இன்னும் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சு வெறிச்சு கிளப்பு அப்படிலாம் போய் நைட் கிளப்ஸில் போய் முழுவதுமாக இருந்து வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு குடிச்சு வெறிச்செல்லாம் வருவாங்க. அப்படிப்பட்டவர்களும் உண்டு. அதெல்லாம் வந்து இயேசு பிறந்ததுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு எதுக்கு வந்தாரு? தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஸோ இயேசு இந்த உலகத்துக்கு கிறிஸ்மஸ் செய்தி என்னன்னு சொன்னா, இயேசு பிறப்பாரு, நம்முடைய பாவங்களை ரட்சிப்பார், பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். ஸோ இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொன்னால், இயேசு பிறந்ததற்கு, நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததற்கு, உலகத்தில் பிறந்ததற்கு எந்த ஒரு அர்த்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. எது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் 1வது வசனத்தில் 29 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இயேசு யோவான் கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாரு. வாசிங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே. யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வெட்டுக்கிளி, தேன், காட்டுத்தேன் இதை தான் சாப்பிடுவார், தோல் உடை அணிந்தவர். ஏதோ ஒரு வனாந்தரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் வனாந்தரத்தில் போய் குமிஞ்சாங்க. அந்த மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணுவார்? பெரிய பெரிய ஆளுங்க பயங்கரமாக கோட் சூட்லாம் போட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிங்களே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? மனம் திரும்பதில் இங்கே வர்றது யார் சொல்லிக் கொடுத்தான்னு கேட்குறார். வனாந்தரத்துக்கு போய் பிரசங்கத்தை கேட்க போனவங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னது? விரியன் பாம்பு குட்டிங்களே. அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகுறது இல்லையா? ஆனால் யோவான் அப்படி தான் பிரசங்கம் பண்ணார். அப்படி பிரசங்கம் பண்ணி அந்த இடத்துல ஜனங்கள்லாம் வனாந்தரத்தை தேடி வந்தாங்க. ஒரு முறை நான் பெங்களூரில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பயங்கர பாஸ்ட் சர்ச்சு. அந்த பாஸ்டர் ஒரு ஹோண்டா சிஆர் வச்சுருப்பார். பெரிய சர்ச்சு, ஃபுல்லாக ஏசி. அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம், நீ ஒரு வேசி, இப்படி ஒரு பிரசங்கம் ஓசியா புஸ்தகத்திலேருந்து எடுத்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிரசங்கம் முடியும் பொழுது ஜனங்கள் எல்லா பக்கத்தில் இருந்தோம் ஃபுல்லாக கோட்டு சூட்டு போட்டு முன்னாடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி எழுத அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ யோவான் ஸ்நானகன் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. எங்கே போய் நிற்கிறாரு? வனாந்தரத்துக்கு போய் நிற்கிறாரு. அங்கே ஜனங்க தேடி போகிறாங்க. தேடி போனவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லல, விரியன் பாம்பு குட்டிகளே. சில நேரங்களில் வார்த்தைகள் வரும் பொழுது கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் ஆவியானவர் பேசினால் நம்முடைய ஆவியை இது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, அது கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆவியானவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. ஸோ இங்கே இயேசுவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை சொல்றார். ஸோ இந்த இயேசுனுடைய வேலை என்னது? உலகத்தினுடைய பாவங்களை நீக்கி உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது வெறும் குழந்தையா இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது வெறும் குழந்தை அல்ல, அது உலகத்தினுடைய எல்லா பாவத்தையுமே சுமந்து தீர்க்க போகிறதான தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஸோ இயேசு முதலாவது செய்கிறதற்கு எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இயேசுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேருமே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தான் அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தாங்க. யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கத்தை ஆரம்பித்தார்? மத்தேயு 3வது அதிகாரத்திலே
1வது 2வது வசனங்கள் வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் யூதாவில் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யோவான் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பலன்னு சொன்னா எத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இயேசு பிறந்ததுக்கான அர்த்தமே அங்க அடிபட்டு போகிறது. சோ யோவான் ஸ்நானகனுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லும் வார்த்தை? மனம் திரும்புங்கள். சரி, இயேசு ரொம்ப அன்புள்ளவர், கண்ணீரெல்லாம் துடைச்சாரு, குஷ்டரோகிகளெல்லாம் சுகமாக்குனாரு, எல்லாரையும் அவர் ஆறுதலான வார்த்தைகளெல்லாம் பேசினாரு, சிறு பிள்ளைகளை நேசித்தாரு. ஆனால் இயேசு பேசின முதலாவது வார்த்தை என்னது? மத்தேயு 4:17 இயேசு வனாந்தரத்துக்கு போறாரு. 40 நாள் அவர் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறார். வாசிங்க 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுதும் முதலாவது வார்த்தை ஒரு வார்த்தையை சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம்? மனம் திரும்புதல். கிறிஸ்மஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்மஸுக்கு எப்போ அர்த்தம் வருதுன்னு சொன்னா, when does Christmas gets its meaning? கிறிஸ்மஸுக்கு அர்த்தம் எங்க வருதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பேசின முதலாவது வார்த்தை மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது. அது மட்டும் இல்லைன்னு சொன்னா, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்மஸ்க்கு புது சட்டை எடுக்கிறேன், நீ புது சட்டை எடுத்தா என்ன, கிழிஞ்சு போன சட்டை எடுத்து நீ மனம் திரும்பி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவானாய் மாறி விடுவாய். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பாதிக்கிறோன்றது பெருசு இல்லை, எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்றோன்றது பெருசு இல்லை, எவ்வளவு சுத்தமான ஆடை போட்டிருக்கிறோம், விலை உயர்ந்த ஆடை போட்டிருக்கிறோன்றது பிரச்சனை இல்லை, கேக்கு சாப்பிட்றோமா, மட்டன் பிரியாணி சாப்பிட்றோமான்னு பிரச்சனை இல்லை. ஆனால் மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை. கிறிஸ்மஸ் என்கிறதான காரியத்திற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி இருக்கிறோமா? அல்லாவிட்டால் இன்னைக்கும் நான் சர்வீஸை முடிச்சுட்டு ஒரு தவறான இடத்துக்கு போவேன், தவறான காரியத்தை செய்வேன் உட்கார்ந்து இருக்கிறோமா? அதை செஞ்சோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ் என்கிறதான வார்த்தைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? எல்லாத்திலையும் ஒரு மாற்றம். மனம் திரும்புவது, மனசு வேற இடத்துல நோக்கி இருக்குது. இட்ஸ் a change of behavior. நம்முடைய நடவடிக்கைகளிலே ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் திங்கிங். நம்முடைய சிந்தனையிலே கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச். நம்முடைய சேஞ்ச் ஆஃப் டிசையர்ஸ், நம்முடைய விருப்பங்களிலே ஒரு மாற்றம். சேஞ்ச் ஆஃப் மோட்டிவ்ஸ், நம்முடைய நோக்கங்களிலே ஒரு மாற்றம். இதெல்லாம் மாறும் பொழுதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் திரும்புகிறோம். அந்த மனம் திரும்பாம நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா, நாம் எந்த விதத்திலும் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறதுல, எங்க தாத்தா பாஸ்டர், எங்க அப்பா இவரு அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டதான ஜனங்களோடு இயேசு இருந்தார்னு பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5:27 இருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, ஆயத்துறை என்று சொன்னால் வருமான வரி, டாக்ஸ் கலெக்டர், வாசிங்க, என்று கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். போய் கூப்பிடுறாரு. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர் என்று சொன்னாலே நமக்கு யார் பேர் ஞாபகம் வரும்? இன்னொருத்தர், சகேயு பேர். ஏன்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னா அதை முன்ன பின்ன மாற்றி போட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. இவர்கள் அதிகமாக லஞ்சம் வாங்குகிறவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கூப்பிடுறாரு, வா என் பின்னாடி வான்றாரு. அவன் என்ன செய்தான்? அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். முதலாவது மனம் திரும்புதல் என்னது? இருக்கிற காரியத்தெல்லாம், செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தெல்லாம், தவறான காரியங்கள்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போகிறது. அதுதான் என்னது? மனம் திரும்புதல். வாசிங்க. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்றான். ஏன் சொன்னா இவர் டாக்ஸ் கலெக்டர்,
பெரிய ஆளு, நல்ல பணக்காரன். இப்போ என்ன பண்றான்? இயேசு பின்னாடி போறான். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் கொடுக்குறான், ஒரு 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 விருந்து கொடுக்குறான். வாசிங்க. அநேக ஆயக்காரரும். அங்க என்ன யாரெல்லாம் வர்றா? இந்த பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், அந்த பிஷப்பு, அவங்க இவங்கெல்லாம் அவர் கூப்பிடல. அநேக ஆயக்காரங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்? ஆயக்காரங்க தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாசிங்க. மற்றவர்கள் அவங்க கூட யாரெல்லாம், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். மற்றவர்கள் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க? வாசிங்க. அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து. இப்போ வேத பாரகர், பரிசேயரும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யாரு இவர்கள்? வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், எங்களை மாதிரி வெள்ளை சட்டெல்லாம் போடுறவங்க, அங்கிலாம் போடுறவங்க, ரொம்ப சமுதாயத்தில் கனம் புரிந்தவர்கள். இவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இயேசு பெரிய ஆளு, பரிசுத்தம் உள்ளவர், இங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. அவன் ஆயக்காரன் இருக்கிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறானுங்க. எல்லா அயோக்கியன்களும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? வாசிங்க. விரோதமாக முறுமுறுத்து. யாரு? பரிசேயரும் வேதபாரகரும். வேதபாரகர் பிரசங்கம் பண்றவங்க எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்க? வாசிங்க. நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஏன் நீர் பரிசுத்தமானாச்சே, நீர் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறவராச்சே, நீங்க யாரு கூட உட்கார்ந்து சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு? குடிகாரன் இருக்கிறான், எல்லா விதமான அயோக்கியத்தனம் பொறுக்கி எல்லா விதமான ஆட்களும் இருக்கிறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், வேதமே கிளியரா சொல்லுது, பாவிகள். ஆயக்காரரும் பாவிகளும் இருக்கிறாங்க. அவங்க கூட உட்கார்ந்து இயேசு அவங்களோட கூட நல்லா பேசிட்டு இருக்கிறாரு. நல்லா கலகலான்னு பேசி அவங்களோட கூட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. ஸோ இயேசுவுக்கு ஒரு பேர் வச்சாங்க, he was a friend of sinners, பாவிகளுடைய நண்பன். இயேசுவுக்கு பேர் என்னது? பாவிகளுடைய நண்பன். எடுத்து இப்போ வைக்கல. ஆனால் இயேசுவுக்கு ஒரு பேர், இவன் எல்லா மோசமான ஆளுங்களோட பழகிறவன். இவன் எல்லா தருதலை மாதிரி இருக்கிறவங்களோடலாம் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பார். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது. இயேசு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. பெரிய பெரிய ஆளுங்களோட, பாஸ்டர் பிஷப்போட உட்காந்து பேசினா பரவாயில்ல, பாவிங்க பொறுக்கிங்க கண்ணா பின்னான்னு இருக்கிற ஒரு மோசமானவனுங்க இவங்க கூட உட்காந்து இயேசு சாப்பிட்றாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஆகுது இல்லையா? இயேசு பண்ணுற நிறைய காரியங்கள் டென்ஷன் தான் ஆகும். நிறைய காரியங்கள் டென்ஷன் ஆகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு அதிகமாக திட்டினது யாரை தெரியுமா? பாவிங்களை இல்லை. உண்மையாக சொல்ல போனால் இயேசு யாரை அதிகமாக திட்டினாருன்னு சொன்னால், ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எங்கள் ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அதிகமாக திட்டிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப பெரிய ஆளுங்க மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இருந்து உங்களை கனப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க. எல்லாரும் முன்னாடி எடுத்து நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெள்ளை வெள்ளையாக போட்டிருக்கீங்க, உள்ள கல்லறையில் என்ன இருக்கும்? எலும்பு கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறீங்க. இப்படிலாம் இயேசு வேதபாரகரை, பரிசேயரை, ஆசாரியர்களை திட்டுன்னு திட்டிருக்கிறாரு. ஆனால் யாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாரு? பரிசேயரோட, ஆயக்காரரோட, பாவிங்களோட. பாவின்னு யாரெல்லாம் லிஸ்ட்டில் வர்றாங்களோ அவங்க எல்லாரோட இயேசு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீன் இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க, இவா மோசமான ஸ்திரீன்னு எல்லாம் இவருக்கு தெரியாதோ? தெரிஞ்சதானே அங்கே உட்காந்து பேசுகிறாரு. அவருடைய காலை அந்த முடியை வச்சு கழுவுறா. இன்னொரு இடத்துல 5 புருஷனுக்கு ஏற்கனவே மனைவியாக இருந்ததான ஒரு பெண்ணிடத்துல தனியாக உட்காந்து தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறார். ஸோ இயேசு செய்த எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்திருக்குது. அந்த பாவிகளை ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, சாப்பிடுறாரு. சரி, வாசிங்க வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரம், இயேசு அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறாரு. வாசிங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிணியாளிகள்னா யாரு? வியாதிப்பட்டவனுக்கு தான் வைத்தியன் தேவை. நல்லா இருக்கிறவனுக்கு ஏன் டாக்டர் தேவை? நல்லா இருக்கிறவனுக்கு ஏன் டாக்டர் தேவை? பிணியாளிகளுக்கு தான் என்ன, யார் தேவை? வைத்தியன் தேவையா இருக்கிறது. ஸோ பாவிகளுக்கு தான் நான் வேணும். நீங்கள் நல்லவங்களா இருக்கிறீங்களா, இருந்துட்டு போங்க. ஆனால் யாருக்கு இயேசு தேவை? பாவிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு தான் இயேசு
தேவைப்படுகிறார். இயேசு சொன்ன வார்த்தை, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல வேண்டியதில்லை, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. இல்லையா? ஸோ பாவிகள் ஆயக்காரர் வந்து உட்காரும் பொழுது அவர்கள் இல்லை அந்த அந்த 5 பேருக்கு கணவனாக இருந்ததான மனைவியாக இருந்ததான ஸ்திரீனிடத்திலேயோ அவர் அங்கே வரும் பொழுது அவர்களை குற்றப்படுத்தி பேசவே இல்லை இயேசு. அவர் குற்றப்படுத்தி பேசினதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளையாக போட்டிருக்கிறவங்கள தான் குற்றப்படுத்தி பேசியிருக்கிறாரே தவிர பாவிகளை இயேசு குற்றப்படுத்தி பேசலை. ஆனால் இயேசு அவர்களை அப்படியே அவர்களை முதலாவது ஏற்றுக்கொண்டார். அவர்களை குறித்து எந்த ஒரு காரியத்தை அவங்க கிட்ட பிரசங்கம் கூட பண்ணலை. சொல்ல போனா அவர்களோடு ஐக்கியப்படுறாரு, அவர்களை இருக்கிற வண்ணமாகவே அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. நீதிமான்களை அல்ல, 32, நீதிமான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன், மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஆனா இயேசு அவங்களோட கூட சேர்ந்து உட்கார்ந்தது, நீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்திலேயே நீங்க இருங்கன்னு சொல்றதுக்கு இயேசு வரல. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிற காரியம் தான். அண்ணன் என்ன செய்யணும்? இது எல்லாத்தோட நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் தொடர்ந்து நம்ம அதிலேயே இருக்கணும், நம்மளை ஒன்றும் அதை டச் பண்ணக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து தயவு செய்து நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வருவது சரி அல்ல. முதலாவதான காரியம் இயேசு சொன்ன வார்த்தை, பிரசங்கம் பண்ண வார்த்தை, மனம் திரும்புங்கள். இவங்களோட சேர்ந்து உட்கார்றதும் எதுக்காக உட்கார்றார்? அவர்கள் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்ப வேண்டும். இல்லைன்னு சொன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கான அர்த்தமே இல்லை. அவங்களோட சேர்ந்து ஐக்கியப்பட்டதற்கு, அவர்களோடு சேர்ந்து உட்காருகிறதற்கான எந்த ஒரு அர்த்தமே இல்லை. அதுக்காக தான் உட்கார்ந்தார். எதுக்கு? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார். He is a God who invites people. He never barges into people. நல்லா கவனிங்க. இயேசு ஒரு நாளும் கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாட்டார். அவர் திருடன் இல்லை. அவருக்கு நமக்குள்ள வர்றதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. ஆனால் he is a God who invites. Gentleman. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்கிறோம், வாசல் அண்டையிலிருந்து கதவை தட்டுகிறார். இல்லையா? சிலர் வந்தா என்ன பண்ணுவாங்க? கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள ஜின்னு வருவாங்க. அது ஒரு நாள் செய்யக்கூடாது. இயேசு என்ன செய்யறாரா? வாசல் அண்டைந்து கதவை டக் டக் டக்குன்னு லேசா தட்டுறார். நம்ம திறந்து அவரை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? வருவாரு, உள்ளேயும் வருவாரு, உள்ள உட்கார்ந்து நம்ம கூட அவர் போஜனம் பண்ணுவார், நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுவார், நம்ம கூடவே இருப்பார், எல்லா நேரத்திலையும் நம்ம கூடவே வருவார், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் நம்ம கூடவே இருப்பார், கண்ணீரை துடைப்பார், நம்ம விழுந்து போனால் நம்மளை தூக்கி நிறுத்துவார், எல்லாமே செய்வார். ஆனால் அவர் கதவை உடைச்சிட்டு உள்ள வர்ற ஆண்டவர் இல்லை. He knocks at the door. இன்னைக்கும் ஆண்டவர் அநேகருடைய இருதயத்தை தட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஒருவன் கதவை திறந்த, அந்த வசனத்தை வாசித்துங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் வாசற்படியிலே நின்று தட்டுகிறார். எத்தனாவது அதிகாரம்? எத்தனாவது வசனம் சொல்லிடுங்க. 3ஆம் அதிகாரம் 20. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இல்லையா? நம்ம எல்லாம் இப்போ சத்தத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. கதவை திறக்கலனாலும் பிரச்சனையே இல்லை. அவரு உள்ள வரமாட்டார், கட்டாயப்படுத்தலாம் உள்ள வரமாட்டார். ஏன்னா he is a gentleman. கட்டாயப்படுத்தி உள்ள வரமாட்டார். பாவம் செய்கிறவன் பாவத்தினாலே அவனுடைய முடிவு வரும். அது ஆண்டவர் தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது, விட்டுருவார். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். இல்லையா? வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றதுனா ஒரு பெரிய ஆள் நம்ம வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அது என்ன? அது எதை குறிக்கிறது? இப்போ திருமாவளவன் வராரு, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். வந்துட்டு போகிறது வேற, பார்த்துட்டு போகிறது, ரோட்டில் பார்த்து ஹாய் சொல்கிறது வேற.
ஆனால் வீட்டில் வந்து நம்ம கூட உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாருன்னு வைங்களேன், அது பெரிய விஷயமாயிடும். ஸோ இயேசு அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கு. கதவை தட்டுறாரு, கதவை திறந்தா என்ன பண்றாரு? உள்ள வருவேன், வாசிங்க. அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், என்னோட போஜனம் பண்ணுவான். நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவ்வளவு பெரிய தேவன். இந்த ஆகாயத்தை கூட நம்மளால கற்பனை பண்ண முடியாது. 10,000 கிலோமீட்டர் போனா கூட நம்முடைய ஆகாயத்தை நோக்கி நம்முடைய பயணம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ஆகாயத்தை கற்பனை பண்ண முடியாத ஆகாயம் இருக்குது. அதெல்லாம் அவர் படைத்தவர். நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்ம கூட வந்து நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள வந்து உட்கார்ந்து அவர் சாப்பிடுவேன்றார். ஐக்கியம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யாரு கதவை திறக்கிறாங்களோ அவர்களுக்கு, இல்லையா? ஸோ அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருகிறார். இந்த இடத்துல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். He is a God who invites people. He is not a God who forces people. கட்டாயப்படுத்தவே மாட்டார். இன்வைட் பண்ணுவார். இன்விடேஷன், இல்லையா? மேரேஜ் இன்விடேஷன் வருது, போகிறதும் போகாத நம்முடைய விருப்பம். ஸோ பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஸோ ஆண்டவர் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. ரிப்பென்ட், மனம் திரும்பும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஸோ இயேசு பேசின முதலாவது வார்த்தை, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம மனம் திரும்பினா ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரத்தில் நான் போயிட்டேன், ரொம்ப வருஷங்களா நான் எப்படி இல்லாம என் காரியங்கள் ஆயிருச்சுது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் கிட்டதான் இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப கிட்டதான் இருக்கு. நமக்கு தெரியாது. பிசாசு சொல்லுவான், ரொம்ப தூரத்துல இருக்கு, நீ ரொம்ப ஆழத்துல இருக்க, ரொம்ப இருட்டுல இருக்க, பல வருஷங்கள் ஆயிருச்சுது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையோட சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், the kingdom of God is very near to you. அவர் கூப்பிடும் பொழுது ரொம்ப பக்கத்துல இருக்குது. It's very near. ஒரே ஒரு தீர்மானம், நான் மனம் திரும்புவேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவுடைய வார்த்தையும் சரி, யோவான் சானுடைய வார்த்தையும் சரி, என்ன காரியம்? மனம் திரும்புகிறார். அதுதான் கிறிஸ்மஸ், இல்லையா? கிறிஸ்மஸ் என்னது? இயேசு மனித குலத்தினுடைய பாவத்தை நீக்குவார். அதுக்கு தான் இயேசு வந்தாருன்னு சொல்லி யோசேப்புக்கு அந்த தேவதூதன் சொல்லுகிறார். வாசிங்க 1 யோவான் 1:7 வாசிங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் நம்மை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறாரு? நாம் பாவம் செஞ்சுட்டோம், இந்த பாவத்தை இப்போ முதலாவது கழுவணும், இல்லையா? பாவம் என்கிறது ஒரு பாரத்தை கொடுக்கிறது. ஒரு மனுஷனுடைய சிந்தனையை, ஒரு மனுஷனுடைய ஆவியை, ஆத்துமாவை அது அழுத்தி கொண்டு இருக்கிறது. நீ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சிருக்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்திருக்கிறன்னு சொல்லி ஒரு மனுஷனை குற்ற உணர்வுக்குள்ளாய் தள்ளி ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துகிறது. அதான் பாவம் செய்கிற காரியம். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் என்ன செய்கிறது? சகல பாவங்களையும் நீக்கி விடுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்லேட்டில், ஒரு போர்டில் இங்கே கிறுக்கி, அங்கே கிறுக்கி, அப்படி கிறுக்கி, இப்படி கிறுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்தை என்ன பண்றாரு? இயேசு ஒரு கிளீன் ஸ்லேட்டாக மாத்துறார். He wipes it out clean. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் அப்படியே கழுவி 25 வருஷம் 30 வருஷம் நம்ம செய்த பாவத்தையும் ஒரே நாளில் அப்படி கிளீன் பண்ணி நம்ம கொடுக்கிறார். சுத்தப்படுத்தி கொடுக்கிறார், சுத்திகரித்து கொடுக்கிறார். அந்த பாவத்தையும் அந்த பாரத்தையும் அந்த குற்றத்தையும் நாம் மறுபடியும் சுமக்க தேவையில்லாதபடிக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கொடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு சுத்திகரித்து ஒரு புதுசா ஆண்டவர் நம்ம கிளீன் பண்றார். அடுத்த வசனம் வாசிங்க.
ஆனால் நமக்கு பாவம் இல்லை என்போம். ஆனால் நம்மை நாமே, நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா என்னவா? நம்மை நாமே நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம். ஆண்டவரை நம்ம ஏமாத்தலை, பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏமாத்தலை, நம்ம கணவன் மனைவியை வேற யாரையும் ஏமாத்தலை, நம்மளை நம்மே தான் என்னது ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு முதலாவது மன்னிக்கிறாரு. அது மட்டுமல்ல, எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி விடுகிறார், நீக்கி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இன்னும் பழையவைகள் ஒழிந்து போகவில்லையானால், எல்லாம் இன்னும் புதுசு ஆகலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் கிறிஸ்துவுக்குள் இல்லை. அவன் கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஸோ இயேசுனுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. இயேசு பரிசுத்தராக இருந்தார். அவருடைய சந்ததியில் எப்படிலாமோ காரியங்கள் காணப்பட்டாலும் இயேசு அதனால அவர் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவருக்கும் பாவ சோதனை வந்தது, ஆனால் பாவத்தை அவர் மேற்கொண்டார், பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டார். அவரை சிலுவையில் அறையும் பொழுது நிறைய பயங்கரமான ஒரு சீரியஸாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இவர் எப்படி என்ன பாவத்தில் இவரை பிடிச்சி இவரை கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது ஒரு காரியத்தையும் அவர்களால் சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்போ லூக்கா 23வது அதிகாரத்தில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக அவரை பிலாத்து என்கிறதான ஒரு கவர்னர் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி ஒன்று சொல்றாரு, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, ஒரு தப்பு கூட நான் பார்க்கலப்பா, இவரை எப்படி நான் சிலுவையில் அறைகிறது? 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலாத்து பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்கள் கலகத்துக்கு தூண்டியவராக இருக்கிற இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இடத்தில் காணவில்லை. ஏன்னா ரோமன் இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா இருக்கும். ரோமனுடைய கவர்னர், அதிபதி, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாருன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். பண்ணிட்டு சொல்றாரு, ஒரு நீங்க காட்டுகிற குற்றங்கள்ல ஒன்றை கூட இவங்கிட்ட நான் காணவில்லை. 41வது வசனத்தில் அவரோடு கூட இருந்ததான அந்த திருடன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட திருடன், அவன் ஒரு வார்த்தையை சாட்சி கொடுக்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு பக்கத்தில் இருக்க சொல்றான், இப்பா அவர் ஒரு தப்பு கூட பண்ணாம அவர் சிலுவையில் தொங்குறாரு, அவரை பத்தி நீ எதுவும் பேசாதன்றான். அது மட்டுமல்ல, இந்த பிலாத்துனுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மத்தேயு 27:19 சொல்றாங்க, இந்த பிலாத்து கையில தான் இப்ப இயேசுனுடைய மரணம் இருக்கிறது. பிலாத்துனுடைய மனைவிக்கு ஒரு சொப்பனை வருது, அவனை குற்றவாளியா தீர்த்துறாத, அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத. ஒரு சொப்பனை மனைவிக்கு வருது. அவனுடைய நியாயசபையில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி ஒரு ஆள் அனுப்புறாங்க, பிலாத்துனுடைய மனைவி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். சொப்பனை வந்து பிலாத்துனுடைய மனைவிக்கு வருது, இவன் நீதிமான, இவனை ஏதாவது இவர் தீர்த்துட்டாருன்னு சொன்னா அந்த ரத்தப்பழி இவன் மேல வரும், அவனுக்கு அவிரோதமாய் தீர்ப்பு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி பிலாத்துனுடைய மனைவி சொல்றாங்க. இப்படியாக பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கா, சுத்திகரிக்கப்பட்டிருக்குதா? அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான உண்மையான நோக்கம் நிறைவேறும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் மனோகர்.
பிறந்தவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய பிறந்தவருடைய நோக்கங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவருடைய வம்ச வரலாறுகளை பார்க்கும் பொழுது அநேகர் முதல்ல எங்களுடைய இந்துக்களிலே கிறிஸ்துவ பற்றி தப்பாக பேசுவாங்க. ஓப்பனாக சொன்னால் அப்பனும் பிள்ளையும் ஒரே இடத்துல உட்காந்து குடிப்பானுங்களா அப்படின்வாங்க. இப்போவும் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எப்போ ஒரு நீதிமானாக கிறிஸ்து பாவிகளோடு இருக்கும் பொழுது அவர் நீதிமான் என்பதை அந்த பாவிகள் உணர்ந்ததினாலே அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். சகையை வீட்டுக்கு போகும்பொழுதே சகை வீட்டுக்கு கூட போகலை, பாதிவையில் அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருந்தா அநியாயமாக வாங்கியிருந்தா நாளும் தனியாக நான் திருப்பி கொடுக்குறேன். அப்போது அவருக்குள்ள பழகும் பொழுதே அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன நீதிமான் ரட்சிக்க வரலையா, 99 நீதிமான் இருக்கட்டும், எங்கே ஒரு பாவி இருக்கானோ அவனை பார்க்க போகிறேன்னாரு. அந்த ஒரு பாவியை பார்க்குறாரு. இப்போ நம்ம எத்தனை பாவிகள் இங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள்லேயே இன்றைக்கு ஆண்டவர் அவர் அந்த பாவம் செஞ்சுட்டு தானே வந்தார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அவரும் அப்படி தானே மதுபான பிரியர் தானே அப்படின்னு கேட்குறோம். அவரும் போஜன பிரியர் தானேன்னு கேட்குறோம். பல கொஸ்டின்ஸ் அவங்க இந்துக்களில் கேட்குறாங்க. ஆல் ஆர் எஜுகேட்டட் தான், சாதாரண ஆள் கிடையாது. வேதத்தை நம்மை விட அரசியமாக கரைச்சி குடித்தவன் இந்த வேதத்தில் இருக்க எந்த தீமையும் அதை எடுத்து பேசுகிறோம். ஆனால் அது ஆண்டவர் அப்படி செய்யலை. வேசி அவர் சந்தித்தார். உண்மைதான், ராகாப் எப்பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வேசி வீட்டில் போய் தங்கினாங்களோ அன்றைக்கே அவள் சீரடைந்து விட்டாள். அதெல்லாம் போவாஸ் அவளுக்கு பிறந்தபோது ரூத் அவன் ஒன்றுமே செய்யலை. அவன் பரிசுத்தவனாக இருந்தான், கிறிஸ்துவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது அவனுடைய பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்படுகிறது. இது ஆண்டவராக பிறப்பின் ரகசியம். என்றைக்கும் நீங்கள் பாவத்தை செய்திருந்தீங்கன்னா ஆண்டு உங்கள் உள்ளத்தில் பிறக்கணுன்னா என்ன பாவம் செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது மனசாட்சி குத்தாத ஒன்றும் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு நான் சிகரெட் வாங்கி வரும்போது என்ன செஞ்சுருந்தேன், அவர் மறைமுகமாக சொன்னார், செஞ்சுருக்காரு. ஆனால் அது எப்படி இருந்தாலும் குத்தம். ஆனால் அதை சீர்படுத்தி கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கை ஒரு நீதிமானாய் மாற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்று பிறந்திருக்காருன்னா நிச்சயமாய் அநேகருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அவதரித்தார். அதனால தான் ஏழைகளை நம்ம நேசிக்கிறோம், பலவீனப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிறோம். ஆண்டவர் பலவீனப்பட்ட பிள்ளைகள் இல்லையா? 5 கணவர் இந்த சமரியா ஸ்திரியும் போய் என்ன செஞ்சார், சந்தித்தான் பேசுகிறார். நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்லி அவள் போய் ஊரையை கலைக்கிட்டான். எப்படி கலக்குனா, ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசினான். அவர்கிட்ட வந்தவங்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊருன்னு சொல்லுவேன். அப்படி பேசினால தான் ஊரை கலைக்கிட்டான், பரிசுத்தவாளாய் மாறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே என்ன நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்கன்னு நாங்கள் குற்றப்படுத்தலை. உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தினால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் திட்டமாக சொல்லிட்டார். நீ மனம் திரும்பலைன்னா பரலோக ராஜ்யம் எனக்கு எங்கே இருக்குது, வெகு தூரமாக இருக்குது. ஒருவேளை ஆண்டு வந்து நான் நீங்கள் போக முடியாது இல்லையா? வெள்ளைச்சட்டை போட்டவங்களாம் கூட அப்படி தான். வெள்ளைச்சட்டை போட்டவங்களெல்லாம் போவேன்னு வேதம் சொல்லலை. ஒரு அம்மா அப்படியே வந்து சொல்லிடுச்சிங்களே, வெள்ளைச்சட்டை போட்டுன்னு கொள்ளை அடிக்கிறாங்கன்ட்டு புல்பிட்டில் நின்று. அதனால் அவங்க காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கினாங்களாம். காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் யோகியவனாக இருக்காங்களா? அவன் கொலைகாரனாக இருக்கான் இல்லையா? சந்தேகமாக இருந்தால் யோகியை போய் கேளுங்க, புல்டோசரை வச்சு எத்தனை கொலை பண்ணியிருக்கான்ட்டு. ஆக ட்ரெஸ்ஸு போடுறதுனால இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது காரணம் என்னென்னா நாங்களும் ஒயிட்டாக இருக்கணுன்ற ஒரு வாஞ்சி தான், உள்ளமும் வெள்ளையாக இருக்கணும்னு தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவீங்க உங்கள் மனசாட்சியில் பேசும்போது. அது வரைக்கும் அவங்களை யாரையும் சொல்ல முடியாது.
இப்படி தான் போடணும்னு சொல்லி பலவந்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான தேவன். நம்மோடு இன்றைக்கு அதிகமாய் பேசியிருக்கிறார். ஒரு புதிய மனிதனாக இன்றைக்கு இங்கேருந்து நீங்கள் கடந்து போக போகிறீங்க இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே ஒரு புதிய மனிதன் தான். உங்களுடைய கிரியைகள், உங்களது செயல்கள், உங்களது சிந்தனைகள் அத்தனையும் நாளுக்கு நாள் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் நம்மை புதிய மனிதனாக அனுப்புகிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்கள்லாம் யார் இப்போது? புதிய மனிதர்கள். ஆமென். ரோட்டில் போகும்போது ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லாதீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸுக்கு அடையாளமாக ஒரு சாக்லேட்டாவது கொடுங்க. கையை கொடுக்கும்போது வெறும் கையை கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லையா? நாங்கள் தர மாட்டோம், நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும். அது கூட வாங்கி தர முடியாது உங்களால். நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி கையில் ஒரு சாக்லேட் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் இன்னொரு ஆள் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறேன்றீங்களா? வாங்கிக்கங்க. ப்ரைஸ் காட். ஆண்டவர் உங்களை கொடுக்கிறவராக வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கை எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மை அழைத்த தேவன் நிச்சயமாகவே ஒரு புதிய மனிதனாக இந்த நாளிலே மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் எங்கள் மீது இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, யார் மீது இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மீது இரக்கமாக இருப்பேன். யார் மீது உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மீது உருக்கமாக இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவர் எங்கள் மீது, எங்கள் மக்கள் மீது கர்த்தாவே இரக்கமாக உருக்கமாக நீங்கள் இருப்பதற்காக உங்களுடைய வார்த்தை கொடுத்தீங்கப்பா. பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரராக எங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாளுக்கு நாள் அந்த எங்களை மெருகேற்றி கொண்டு இருக்கிறீங்கப்பா. பொன்னை புடமிடுவது போல கர்த்தா எங்களையும் எங்கள் மக்களையும் புடமிட்டு கொண்டிருக்க அன்புக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறீங்கண்ணா. நான் வந்த மக்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. பேசிய தாசர் மீதும் உங்களை விசேஷமான கருத்தை வைப்பீராக. லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. கிருபை அவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், அவருடைய குடும்பத்தாரை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான இங்கே இருக்கிற அநேக ஆண்டவர் நீதிமான்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரை உங்களுடைய வல்லமுள்ள கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்களையும் உங்கள் கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தாவே நிறைவான ஆசீர்வாதத்தோடு இங்கே அனுப்பும்படியாக ஜெபிக்கணும். உங்களுடைய வார்த்தையின் மன்னாவினால் இந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். நான் ஒரு புதிய மனிதன் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடப்படுவீராக. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா பலவீனம் நீங்கட்டும். எல்லா வறுமையில அகற்றப்படட்டும். எல்லா ஆண்டவர் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. எதிர்காலங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறீர்கள். அனைவர் குடிகார் ஆவியிலோ, துன்மார்க்க ஆவியிலோ, விபச்சார ஆவியிலோ, கடங்கார ஆவியிலோ, விழிச்சுனை கட்டியுள்ள சிக்கிருந்தால் இந்த கால வேளையில் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை உணரட்டும் கர்த்தாவே. பாவத்தை அல்ல பாவியை நேசிக்க இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்ன தேவன் ஷபக்கரணம் லகரபுனா ஷபனமக்கரணம். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். நாங்கள் அவர்களை குற்றப்படுத்தவில்லையப்பா. உங்களுடைய வார்த்தை அவர்களோடு பேசட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை அவர்களோடு இடப்படட்டும். இந்த கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும். சதையான இருதயத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய நாமம் எங்கள் குடும்பத்தின் மீது, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அதிசயமான காரியங்களை செய்வீராக, வல்லமையான காரியங்களை செய்வீராகப்பா. எங்கள் நித்திய பிதாவாக இருக்கிறீர். நல்ல ஆலோசனை கர்த்தராக எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தின் சமாதானத்தை தந்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் பிரபு இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வழி மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.